ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐவிஎஃப் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க போகும்போது, உங்கள சுத்தி இருக்கவங்கலாம் வந்துட்டு தவறான கருத்துக்கள் நெறையா சொல்லுவாங்க. ஐவிஎஃப் வந்து சேஃபான ப்ரொசீஜர் இல்ல. அதில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதில பிறக்கிற பேபிஸ் எல்லாம் நார்மலா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்துங்க. ஐவிஎஃப் வந்து உண்மையிலேயே ஒரு சேஃபான ப்ரொசீஜர். அந்த ஐவிஎஃப்ல உண்மையிலேயே என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ட பாருங்க. நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க, இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்த்தாலே ஐவிஎஃப் தான் அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு கருத்து வந்து தவறானது. ஏன்னா இன்ஃபெர்டிலிட்டி கப்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ்லயே ஈஸியா கன்சீவ் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயுஐ மாரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அண்ட் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டியூப் பேபி தேவைப்படும். ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பண்ண முடியுமே தவிர, ஒருத்தவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டே நம்ம திருப்பியும் பண்ண முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ்ட்ட வந்து மெயினா வந்து பேஷண்ட்ஸ் கேட்கிறதே, "டாக்டர் அவங்க ஐயுஐல கன்சீவ் ஆயிட்டாங்க. அதே மாரி எங்களுக்கும் பண்ணி விட்டுருங்க" அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்துட்டு நீங்க தவறான ஒரு கருத்த வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதே மத்தவங்களுக்கும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது இல்லைங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைப்பையில ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து விந்தணுக்கள்ல ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு சிலர்ல கட்டிகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து வேறுபடுங்க. இந்த ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா சக்சஸ் ரேட் எவ்வளவு அப்டின்னா 40-50%. ஸோ ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் ஐவிஎஃப்ல இதுதான் சக்சஸ் ரேட். அதே இது அடுத்து கன்சிக்யூட்டிவா அடுத்த சைக்கிள் நீங்க போகும்போது சக்சஸ் ரேட் வந்துட்டு ஒரு 70-80% இருக்குங்க. இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா ஒரு 5 ஸ்டெப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிகேஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஏன்னா கருமுட்டை பையில முட்டைகள வந்து வளர வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வயித்துலயோ இல்ல தொடையிலயோ போடுவோம். அது வந்து டெய்லி ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு நீங்க போட வேண்டியது இருக்கும். அப்பதான் முட்டைப்பையில இருக்கிற எல்லா முட்டைகளையுமே வந்து நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியும். அதன் மூலமா தான் ஆரோக்கியமான எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லானது. அண்ட் வந்து இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்னால நெறைய வெயிட் வரும். அண்ட் இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதி அப்டின்லாம் நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பயப்படவே வேண்டாம். இதுல பெருசா வந்துட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இந்த இன்ஜெக்ஷன்ஸ்னால கிடையாது. அண்ட் இப்போ உள்ள இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெயின்லெஸ்ஸா வந்துருச்சுங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பான எக் பிக்கப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அனஸ்தீசியா மூலமா தான் பண்ணுவோம். மயக்க மருந்து குடுத்து அல்ட்ராசவுண்ட் கைடடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீடில் மட்டும் உள்ள போய் உங்க முட்டைப்பைக்குள்ள போய் முட்டைகள வெளியில எடுத்து வந்துருங்க. இதுல வந்து பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. அடுத்தது 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன். ஸோ உங்களோட முட்டையையும், விந்துப்பையும் வந்துட்டு நம்ம ஒண்ணு சேர்த்து கருவ வந்துட்டு ஃபார்ம் பண்றது தான் இந்த 3 ஸ்டெப் அப்படின்றதுங்க. இதுல ஆணுக்கு வந்துட்டு விந்தணுக்கள் இல்ல அப்படின்னா, அவருக்கு வந்து டீஸா அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, மேல் ஃபேக்டர் இப்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. 30-40% வந்து மேல்ஸ் வந்து காரணமா இருக்காங்க. அப்படி ஸ்பெர்ம்ஸ் இல்ல அப்படின்னா, அவங்களோட விரைப்பையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்ஸ வந்துட்டு நம்ம ரெட்ரீவ் பண்ணி, டீஸா அப்படின்றது மூலமா ரிட்ரீவ் பண்ணி, அதன் மூலமா எம்ப்ரியோஸ வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுவோங்க. இதுதான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற மெத்தட். இதுல வந்து நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க, அந்த மேல்ஸுக்கு வந்துட்டு அந்த சர்ஜரி வந்து ரொம்ப பெருசு. ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப நேரம் அனஸ்தீசியால இருப்பாங்க அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா வந்து டீஸா மூலமா நம்ம ரெட்ரீவ் பண்றது வந்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். சின்னதா மட்டும் உங்க ஸ்கின்ல ஒரு கீத்தல் போட்டு அதன் மூலமாவே நம்ம ஸ்பெர்ம்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அத உறிஞ்சு மட்டும் எடுத்துருவோம். அப்படி கிடைக்கலனா தான் அடுத்த டிஷ்யூஸ வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 2 டேஸ்லயே அந்த காயம் எல்லாமே உங்களுக்கு ஹீல் ஆயிடும். அண்ட் வித்தின் 10 மினிட்ஸ்லயே வந்துட்டு நீங்க அந்த அனஸ்தீசியாலருந்து வெளில வந்துருவீங்க. அடுத்து 4த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இதுலயும் ரிஸ்க் எதுவும் இல்ல. அனஸ்தீசியா எதுவுமே குடுக்க மாட்டோம். ஐயுஐ எப்படி பண்றோமோ அதே சேம் மெத்தட் தான். உங்க கர்ப்பப்பை வாய் வழியா உள்ள போய் கர்ப்பப்பைக்குள்ள வந்து அந்த கருவ வந்து வச்சுட்டு வர ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நெறைய பேர் வந்துட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நெறைய பேர் பயந்துக்கிறாங்க. ஐயோ! அனஸ்தீசியா குடுப்பாங்களோ! பெரிய ப்ரொசீஜரா இருக்குமோ! அப்படின்னு பயந்துக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். ஐயுஐ மாரி சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதும். அடுத்தது 5த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் பீட்டா ஹெச்ஜி அடுத்த 15 டேஸ்ல வந்துட்டு எப்படி வரும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு எத்தன பேபிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஐவிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மினிமமா ஒரு 2-3 எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்வின்ஸ்னா எல்லாருமே ரிஸ்க் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அது ரிஸ்க் எதுவுமே இல்லைங்க. நீங்க ட்வின்ஸுக்குரிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லயே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ
சிங்கிள் பேபிஸா இருந்தாங்க ஐவிஎஃப் அப்டின்னா, நீங்க தாராளமா உங்களோட ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாங்க. அதே இது ட்வின்ஸ்ன்றபோது நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்லயே இருக்கணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொஞ்சம் நெறையவே குடுப்போம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஓரல் டேப்லெட் இல்லாட்டி வெஜினல் யூஸா இருக்கலாம். இல்லாட்டி இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நெறைய எடுக்க சொல்லுவோம். ஏன்னா பேபிய வந்துட்டு நியர்லி ஒரு 9 1/2 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம கொண்டு போணும் அப்டின்றதுனால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீடெர்ம் பெயின் இல்ல ப்ரீடெர்ம் லேபர் வந்து வராம இருக்கணும் அப்டின்னா, இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த ட்வின்ஸ் உருவாகும்போது மதரோட ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஐவிஎஃப்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது வந்து எல்லாரோட வயசும் வந்துட்டு 35க்கு கீழ இருக்கிறதில்ல. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 38, 40, 42ல கூட வராங்க. ஸோ அப்போ பிரஷரோ இல்ல சுகரோ வரதுக்கான சான்சஸும் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே டயட்ட கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். அதே மாரி பிரஷர் ஏதாவது, சுகர் ஏதாவது வந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க டேப்லெட்ஸும் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அத காம்ப்ளிகேஷன்ஸ் வராம பார்த்துக்கலாம். அடுத்து ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபி வந்து ரொம்ப நாள் இன்குபேட்டர்ல வைக்க வேண்டியது இருக்குமோ? அப்படின்ற பயம் நெறைய பேத்துக்கு இருக்குங்க. அந்த பயமே வேண்டாம். ஏன்னா ட்வின்ஸ் உருவாகுற மாரி இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் சொன்ன மாரி நல்லா வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 9 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம அந்த பேபி வந்துட்டு கொண்டு போய்க்கலாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு 35, 36 வீக்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேபி வந்து ரொம்ப சேஃப் ஆயிடுவாங்க. ரொம்ப நாள் இன்குபேட்டரா வைக்க வேண்டியது இருக்காது. ஸோ இந்த ஐவிஎஃப்ல வர ஒரு 2 முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். மெயினா ஒண்ணு வந்துட்டு நம்ம முட்டைப்பையில இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் இல்லைங்களா? அதில நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய முட்டைகள் வந்து வளருங்க. ஸோ வளரும்போது என்ன அப்படின்னா, நம்ம எல்லா முட்டைகளையும் வந்துட்டு வெளியில எடுத்துருவோம். பட் அது வந்து முட்டைகள் நெறைய வளர்றதுனால, கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ளோட்டிங் அண்ட் வாமிட்டிங், நாசியா, அப்டாமினல் பெயின் அந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அத தான் நம்ம ஓஹெச்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோங்க. ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது நெறைய கருமுட்டைகள் வளர்றதுனால வர ப்ராப்ளம்ங்க. அது ஒன்ஸ் வந்து நம்ம எக்க வந்து எல்லாம் ரெட்ரீவ் பண்ணிட்டோம். அதுக்கான மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கான காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். 1% வந்து சான்சஸ் இருக்கு. ஓஹெச்எஸ்னால கொஞ்சம் சீரியஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஸோ ஓஹெச்எஸ்ஸ இயர்லியா டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராப்ளம் வராம பார்த்துக்க முடியும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளமான நான் சொன்ன இந்த ட்வின்ஸ். ஸோ ட்வின்ஸ எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ ட்வின்ஸ் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஸோ அதுக்காக கரெக்ட்டா நம்ம டேப்லெட்ஸ் எடுத்து, கரெக்ட்டா நம்ம ரெஸ்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணி, கரெக்ட்டா அதுக்கான ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, நம்ம வந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம பேபிய சேஃபா நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ ஐவிஎஃப் வந்துட்டு ரொம்ப பயப்படுற மாரி ஒரு ப்ரொசீஜரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஐவிஎஃப் தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தாராளமா இத வந்துட்டு பண்ணிக்கலாம்.